அனைவருக்கும் காலை வணக்கம். என் குலதெய்வத்தை வேண்டி என் குருநாதர் ஆசைகளுடன் என் தாய் தந்தையருடைய நல்ல ஆசைகளுடன் இன்று குரு பௌர்ணமி அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, இன்று நான் கற்றுக்கொண்டதிலிருந்து உங்களுக்கு சிலவற்றை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல் எண்ணத்தில் 12 ராசிகள், 12 லக்னங்கள், 108 நட்சத்திர பாதங்கள், 27 நட்சத்திரங்கள் கொண்ட நமது ஜாதகத்தில் நாம் பிறக்கும் போது உதாரணமாக மேஷ லக்னத்தில் ஜன்மித்த ஒரு நபர் சூரியன் இந்த 27 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக நிற்பார். அப்படி சூரியன் நிற்கின்ற அந்த நட்சத்திரத்தை வைத்து நம் லக்னத்திற்கு அது எந்த பாவகமாக வருகின்றதோ அந்த பாவகம் நமக்கு எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்வதுதான் இந்த காணொளி. உதாரணமாக இப்போது ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்தில் ஜனித்த ஒரு ஜாதகர் சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றால் அந்த ஜாதகருடைய தகப்பனார், குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணியம் அனைத்தும் அங்கே பாதிக்கப்படுகின்றது. காரணம், சூரியன் அஸ்வினத்தில் நின்றால் அவர்களுக்கு பாதிப்பு உண்டாகின்ற ஒரு பாவகம் சிம்மமாகிறது. மேஷ லக்னத்துக்கு சிம்மம் 5வது பாவமாக வருகின்ற காரணத்தினால் ஜாதகர் வளர்ந்த பின்பு அரசு வேலை தேடுகின்ற வேலையிலும் அரசாங்க தொடர்பிலும் இவருக்கு சிறு தொல்லைகள் ஏற்படும். இவர் 1 வயதிலிருந்து 10 வயது வரையும் காலகட்டத்தில் அவர் தந்தைக்கும் தாயாருக்கிடையே சில போராட்டங்கள் இருக்கும். உதாரணமாக, பிள்ளைக்கு பால் பவுடர் வேண்டும் என்று தாயார் கூறினால் தகப்பனார் வெளியே சென்று வரும்போது அனைத்து பொருள்களும் வாங்கி வருவார். ஆனால் இந்த பிள்ளைக்கு உண்டான அந்த பால் பவுடரை மறந்து வந்து விடுவார். காரணம், அங்கே 5ஆம் பாவகம் மங்கி விடுகின்ற காரணத்தினால். இதேபோல் மேஷ ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த பலாபலன். சூரியன் அஸ்வினி, பரணி, கிருத்திகையில் நின்றால் அந்த ஜாதகருடைய வாய்ப்பு எவ்வாறு நடைபெறும்? இதற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டிய ஒன்றுமில்லை. ஒரு பரிகாரமாக இதுக்கு ஒரு கடவுளிடம் சென்று அவருக்கு ஒரு வேண்டுதலை வைத்து, நான் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து இப்போது நல்வாழ்க்கை எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அவருக்கு உண்டான அந்த தீபத்தை எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றினால் போதுமானது. ஆயிரங்கள் லட்சங்கள் பரிகாரம் ஒன்றுமில்லை இங்கே. ஆகையால் பொதுவாக சொல்லப்படுகின்றேன், உங்கள் ஜாதகத்தில் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு இந்த மேஷ லக்னமாக இருக்கின்றது
அவர்கள் செல்ல வேண்டிய 3 நட்சத்திரங்கள் மேஷ லக்னத்தில் இருக்கின்றது. அதில் அஸ்வினி பிறந்தவர்கள், அஸ்வினியில் சூரியன் நிற்க பிறந்தவர்கள் இந்த நட்சத்திர கோவிலுக்கு செல்லுங்கள். பரணியில் சூரியன் என்று பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் என்று பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு செல்லுங்கள் என்று உங்களுக்கு வழிகாட்ட கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் இது போன்று நாம் மேலும் அடுத்ததாக நாம் ரிஷப லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். ரிஷப லக்னமாகி அஸ்வினியில் சூரியன் என்றால் அவர்களுக்கு தாய் வழியில் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, வண்டி வாகனத்தில் பிரச்சனை ஏற்படும். ஏனென்றால் ரிஷப லக்னத்திற்கு 4ஆம் பாகம் செயல் இழந்து விடுகின்றது. ஆகையால் ரிஷப லக்னம் ஆகிருந்து சூரியன் அஸ்வினியிலோ பரணியிலோ அல்லது கிருத்திகை நட்சத்திரத்திலோ பிறந்திருந்தால் எவ்வாறு நடைபெறும்? அவர்களுக்கும் மேஷ லக்னத்துக்கு கூறியது போல் ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கும் ரோகிணிக்கு ஒரு கோவில், மிருகசீஷத்திற்கு ஒரு கோவில், திருவாதிரை